கொண்ட பெரியவர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே மற்றும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவரின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நெற்கட்டு செவலில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. புரட்சி தலைவர் அவர்களால் ஏழை எளியவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் தமிழக மக்களின் நலனை முன்னிறுத்தி நல்ல பல திட்டங்களை கொடுத்தவர்கள். இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை நாம் பெற்றோம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை மனதில் வைத்து தனது இறுதி மூச்சு வரை தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்தார். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சூளுரைத்தார். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பாசறையில் பாடம் பயின்ற நான், தமிழக மக்களாகிய உங்களுடைய நலனுக்காகவும் தமிழ் மண்ணின் உரிமைகளை நிலைநாட்டிடவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் எனது மக்கள் பயணம் என்னாலும் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வரும் வழியெல்லாம் இங்குள்ள மக்கள் மிகுந்த பாசத்தோடும் அன்போடும் உற்சாகத்தோடும் வர்றீங்க. என்னிடம் உங்களின் குறைகளை சொல்றீங்க. இந்த மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு, சாலை வசதிகள் இல்லை, பஸ் வசதி சரியாக இல்லை, எங்கு பார்த்தாலும் கழிவு நீர் தான் பார்க்க முடிகிறது, சுகாதாரம் இல்லை, விவசாயிகள் பல்வேறு வகையில் கஷ்டப்படுறாங்க. திமுக தலைமையிலான அரசு மக்களின் நலனை காக்க தவறிவிட்டது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. இதற்கெல்லாம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தீர்வு கிடைத்துவிடும். அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓயப்போவதில்லை. அதே போல இன்று இந்த மாமன்னர் பூலித்தேவன் அவருக்கு மரியாதை செலுத்தி அவருடைய இடத்தில் நான் நின்று பேசுவதற்கு என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும்? ஏன்னா முதல் அதாவது சுதந்திர போராட்டம், அதாவது இந்தியா சுதந்திரத்துக்காகவும் யார் முதல்ல குரல் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பூலித்தேவன் தான். அதாவது வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிறத சொல்லி முழக்கமிட்டு போர தீவிரப்படுத்தினவரும் இவரு தான். இவர் வாழ்ந்த காலம் 1715 1767 வரை, கிட்டத்தட்ட 253 ஆண்டுகளுக்கு முன்ன அவர் இங்க வாழ்ந்திருக்காரு. சிறு வயதிலே அவருக்கு ரொம்ப வீர உணர்ச்சி. அதாவது பூலித்தேவன் அப்படின்னு எப்படி பேர் வந்ததுன்னா, யானைக்கு ஒரு பேரு பூலி. அதனால யானையை அந்த காலத்துல அடக்கியிருக்காரு அவரு. மக்களை காப்பாத்துறதுக்கு இந்த காட்டு பகுதியில் யானையெல்லாம் வரும்போது அதை அடக்குனவரு இந்த பூலித்தேவன் தான். அதனால அவருக்கு பேரே பூலித்தேவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1751 வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு கோஷத்தை ஆரம்பிச்சவரும் இந்த மண்ணில் பிறந்த பூலித்தேவன் தான். இவர் என்ன பண்றாரு, கவனிக்கிறாரு. அதாவது இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த பகுதியெல்லாம் இருக்கு. அந்த சமயத்துல அவங்க வெளிநாடுகளுக்கு இங்க உள்ள கிராம்பு, ஏலக்காய், வாசனை பொருள்கள், மிளகு இதெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்கு. அந்த சமயத்துல வெளிநாட்டிலேருந்து இங்க வாலிபம் பண்ண வரும்போது கிழக்கிந்திய கம்பெனிங்கிறது ஒன்று வந்திருக்கு. இங்க வியாபாரத்துக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு
இங்க இருந்து இங்க உள்ள மக்களை கொத்தடிமை மாதிரி நடத்தி இவங்க பயிர் பண்றதையெல்லாம் வாங்கிட்டு நெல் விளைவிக்கிறாங்கன்னா அதையும் கொடு, கிஸ்தி கொடு, அதாவது வரி கொடு, இந்த மாதிரி எல்லாம் அவங்க எல்லாம் செஞ்ச போது அந்த திருவிதாங்கூர் மன்னர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கும் அந்த கம்பெனிக்காரவங்களுக்கும் கிழக்கிந்திய தீவு கம்பெனிக்கும் ஒரு ஒப்பந்தம் இருந்திருக்கு. அந்த ஒப்பந்தத்துப்படி இவர் ராஜா மன்னர் இவரால் பணத்தை கொடுக்க முடியல அவங்களுக்கு. அவங்கள்ட்ட இன்னும் பொருள்களை வாங்கியிருக்கார், துப்பாக்கி இதெல்லாம் வாங்கியிருக்காரு. அவருக்கும் பணம் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த கிழக்கிந்திய தீவு கம்பெனியை நீ இங்கே நீயே நேராக வசூல் பண்ணிக்க, எனக்கு வேண்டிய உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க அந்த கிழக்கிந்திய தீவு கம்பெனி. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, நேரடியா நம்ம மக்கள்கிட்ட அடிச்சு துன்புறுத்தி பணத்தை வர்ற விளைச்சல் எல்லாத்தையும் வாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தட்டி கேட்கறப்பதான் பூலித்தேவன் உருவாகுறாரு. அவர் இதெல்லாம் கூடாது அப்படிங்கிறத, நான் ஏன் உனக்கு கொடுக்கணும், நான் ஏன் இந்த நெல்மணியை உனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது பெரிய விஷயமா போய் பெரிய போர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் அவர் இந்த காலகட்டத்திலே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு 2 படை தளபதிக. அவங்க ஒண்டி வீரன் ஒருத்தர் இது மாதிரி இருக்காங்க, வெண்ணில் காலடின்னு ஒருத்தர். இவங்க தான் இவருக்கு தளபதிகளா இருந்தாங்க. அவங்களும் இவர்கிட்ட ரொம்ப விசுவாசமா இருந்தாங்க. நம்ம மண்ணை காப்பாற்றணும், நம்ம மண்ணில் உள்ள மக்களை எல்லாம் காப்பாற்றணும்னு. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்றாரு, வெளிநாட்டுக்காரவங்க என்ன பண்றாங்க, எப்படியாவது இதெல்லாம் இவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும், அது நம்மளே எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கணும், இவங்களெல்லாம் அடிமையா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க போருக்கும் தயாராகுறாங்க, எல்லாத்துக்கும் தயாராகி வர்றாங்க. அந்த மாதிரி போர்லாம் 3 நடக்கும்போது இவர் என்ன பண்றாரு, இந்த திருவிதாங்கூர் மகாராஜா என்ன பண்றாரு, அந்தந்த பகுதியில பாளையக்காரர் அப்படின்னு வச்சு, குறுநில மன்னர் அப்படிலாம் வச்சு பண்றாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, நம்ம வெளிநாட்டுக்காரனுக்கு பயப்படக்கூடாது, வெள்ளையனுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் தலைப்பட்டு, பூலித்தேவன் தலைப்பட்டு என்ன பண்றாரு, மற்ற இடத்த கையில வச்சு ஆண்டுகிட்டு இருந்த இந்த குறுநில மன்னர்கள்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு, பாளையக்காரர்லாம் கூப்பிட்டு ரகசியமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இவங்களுக்குள்ள நம்மளுக்குள்ள வேற்றுமை இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், நம்ம வெள்ளைக்காரனுக்கு அடிமையிடக்கூடாது, நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்துதான் நம்ம இடத்த நம்ம மீட்டெடுக்கணும், நம்மளுக்கு தான் முழு அதிகாரம் இங்க இருக்கு, இந்த மண்ணுல பிறந்தவங்க எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு அவரு ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்கல. அந்த காலத்துல 250 வருஷத்துக்கு முன்ன யாரும் ஜாதி பத்தி எல்லாம் பேசல. இவருக்கு யாரு இருந்தாங்க, கூட 2 பேர் இருந்தது. யாரு, ஒண்ணு ஒண்டி வீரன், இன்னொருத்தர் வெண்ணி காலடி இருந்தாரு. பூலித்தேவனுக்கு 2 பேர் தான். அவங்கள கூட வச்சுதான் படைகளை எல்லாம் திரட்டி எல்லாம் பண்றாரு. அந்த மாதிரி நடக்கும் போதுதான் அவங்க போர்ல எல்லாம் செய்யும் போது முதல்ல என்ன பண்றாங்க, அந்த போர்ல வெண்ணி காலடிய கொண்டுறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒண்டி வீரனை காலை வெட்டிடுறாங்க. அவர் அதோட தப்பிச்சு நம்ம பூலித்தேவன்ட்ட உழுறாரு. அடுத்தது உங்களை குறி வச்சுட்டாங்க, நீங்க தப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொட்ட சொட்ட ரத்தத்தோட வந்திருக்காரு அந்த மனுஷன். இவரை பார்த்து அங்கேயே அவர் உயிரை விடுறாரு.
அந்த மாதிரி இந்த மதத்தை பார்க்கறது, ஜாதியை பார்க்கறது அதெல்லாம் தவறு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இந்த மண்ணில் வாழ்ந்திருக்காங்க, நம்மெல்லாம் எப்படி ஒற்றுமையா இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வெளியில தெரியணும், வருங்கால சந்ததிக்கெல்லாம் தெரியணுங்கிறதுனாலதான் இந்த மாதிரி உள்ள தலைவர்களுக்கு வெள்ளையனை விரட்டுறதுக்கு முதல் உயிர் கொடுத்தவங்க இவங்க 3 பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வருது பிறகு, அதுக்கு அடுத்ததுல ஜான்சி ராணி அம்மாலாம் வர்றாங்க. அதே போல இங்க நம்ம நாச்சியார் வர்றாங்க. எல்லாரும் வந்து இவரை பார்த்து இவங்க எல்லாம் வர்றாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் இங்க நம்ம வேலு நாச்சியார் வர்றாங்க. இதுதான் வரலாறு. வேலு நாச்சியாருக்கும் பாருங்க, பிற்படுத்த சமூகம் அப்படியெல்லாம் நினைக்கல. அவங்ககிட்டையும் ஒருத்தங்க தளபதி மாதிரி இருந்தது யாரு? குயிலி. அதனால இதெல்லாம் பார்க்க கூடாது. முதல்ல இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவங்கெல்லாம் உயிரை விட்டுதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. சுதந்திரம் எல்லாம் சும்மா கிடைக்கல. இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணுங்கிறதா இந்த மாதிரியான நினைவு சின்னங்கள்லாம் உருவாக்குறதுக்கு காரணம். அம்மா 2016 இந்த இதை வந்து காணொளி காட்சி மூலம் திறந்து வச்சாங்க. அது எதுக்காக சொல்றேன் இதை அப்படின்னா, இப்ப உள்ள சின்ன பிள்ளைங்க அதை போய் பார்த்து படிச்சு எல்லாம் தெரிஞ்சு அதுங்கெல்லாம் வரணும்ல. அப்ப வந்து நம்மலாம் எப்படி இருக்கணும், அந்நியனுக்கு விலை போயிடக்கூடாது. நம்ம நாடு இப்ப நம்ம தமிழ்நாடுன்னா நம்மளுது, அதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருங்க அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. இதுதான் வாழ்க்கை. நம்மளுடைய அடையாளங்கள் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம மண்ணு தான். 2வது நம்ம தமிழ் மொழி நம்மளுக்கு. அதனால அது வழியில தான் நம்ம பயணம் பண்ணணும். அப்ப நாடு நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அம்மா வந்து மார்ச் 26 பாத்தீங்கன்னா அப்ப எல்லாம் உடம்பு சரியில்லை கொஞ்சம். இருந்தாலும் ஒண்டி வீரனாருக்கு மணிமண்டபம் கட்டினாங்க. எதுக்காக கட்டுறாங்க? அவங்களெல்லாம் நம்ம நினைவுல வச்சு போற்றணும். இதுதான் முக்கியம். அதனால இந்த இடத்துக்கு வந்து உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனாலதான் சொல்றேன், எல்லாருமே வந்து ஒற்றுமையோட இருக்கணும். எதுலையும் நீங்க பாத்தீங்கன்னா என் வாயிலேருந்து இந்த ஒற்றுமைங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும். தொடர்ந்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு நான் இப்ப சொல்றதுக்கு காரணம், அதிமுக உருவாக்குனவர் புரட்சி தலைவர். அதை பெருசா வளர்த்து எடுத்துட்டு போனது அம்மா. இன்னைக்கு சிதறி கிடக்கிறதுனால ஏற்படுற விளைவு என்ன? இன்னைக்கு மக்களுக்கு பிரச்சனை. இந்த மக்கள் பிரச்சனை எதனால வந்துச்சு? அங்க ஒற்றுமை இல்ல, அதனால இது வந்திருக்கு. இதுக்கு வந்து எங்க 2 தலைவர்களும் எனக்கு கத்து கொடுத்தது, மக்களுக்காக தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சாங்க. அவங்க மக்களுக்கு தான் முதல்ல இங்க உரிமை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் என்ன எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர்னா கீழ்மட்ட தொண்டன் தான் முடிவெடுக்க முடியும் யாருன்னு, மேல்மட்ட அரசியல்வாதி கிடையாதுன்னு சொல்லி இருக்கிறார். அதுல இருந்தே புரிஞ்சுக்கணும்,
இது மக்களுக்கான கட்சி தான் அது. அதனால நான் இப்ப 4 நாளா இந்த மாவட்டத்துல நான் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஜனங்க சொல்றத பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த திமுக இன்னைக்கு உக்காந்துக்கிட்டு ஜனங்களை அப்படியே போட்டு புழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஜனங்களுக்கு வேண்டியது ஒன்றும் கொடுக்கல. அதனால இந்த 26ல் எப்பாடுபட்டும் அம்மாவுடைய ஆட்சியை நான் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாயிட்டேன். நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல, நீங்கள்லாம் என்னோட தானே இருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்கள் என் பக்கம் இருக்கும்போது யார் என்ன பண்ண முடியும்? நம்மளும் பார்த்துருவோம் அப்படின்ற முடிவுல தான் நான் இருக்கேன். இந்த திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டணும் அப்படின்னு தான் என்னுடைய முழு நேர முயற்சி. இந்த முயற்சி எதுக்காகன்னா மக்களுக்காக தான். அதனால கழக தொண்டர்கள்லாம் யாரும் கலங்க வேண்டாம். நாம் ஒற்றுமையோடு இருந்தால் யாராலும் நம்மளை வீழ்த்த முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம் தான் புலித்தேவன், ஞாபகம் வச்சுங்க. அதனால ஒற்றுமை தான் முக்கியம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சுட்டு போனதுனால தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். அதே மாதிரிதான் அந்த ஒற்றுமைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதுதான் அதுக்கு யானை பலம் இருக்கு. அதனால அதுபடி இருக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நம்ம இருவரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். திமுகவினர் நாள்தோறும் தமிழக மக்களை கசக்கி பிழிகிறார்கள். அவர்களிடம் இருந்தும் அவர்களோட கோரப்பிடியிலிருந்து தமிழகத்தையும் காப்பாற்றணும், தமிழக மக்களையும் காப்பாற்றிட ஒன்றிணையணும் என்று சொல்லி, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே. பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.